வெல்கம் பேக் டு பட் கேம்ஸ் சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதாவது டார்க் மூன் ஸ்குவாட் டெவில் டேட் ஸ்குவாட் தான். என்னடா ஃபுல்லாக டார்க் மூன் ஸ்குவாட் டெவில் டேட் ஸ்குவாடே போட்டிருக்கேன். என்ன பண்ண, டெவில் டேட் ஸ்குவாட் முதல் மேட்ச் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டெவில் டேட் ஸ்குவாட் ரிவெஞ்ச் கேட்டால் ரிவெஞ்ச் மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு டார்க் மூன் ஸ்குவாட் ரிவெஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகே கைஸ், தான் லாஸ்ட் மேட்ச் ரிவெஞ்ச் மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு போட்டது தான் இது. ஓகே, இந்த டவு பார்த்தீங்கன்னா டார்க் ஜாக் மாதிரி டார்க் ஷேன் வந்திருக்காங்க. அங்கே அதே தான் ரவுடி ஸ்மோக்கி ப்ரோ வேறு அளவு பாஸ் பண்ணுங்க போன மேட்ச். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. என்னடா இது பண்ணி விட்டோலைங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக டார்க் ஸ்குவாட் இந்த தடவை ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப முயற்சி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க. டெவில் டேட் ஸ்குவாடுக்கு ஈக்குவலாகிட்டு இது பண்ணுவாங்க. ஓகே பார்க்கலாம் ஸ்மோக்கி ப்ரோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அங்கே டார்க் ஷேன் வந்திருக்காங்க, புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்காங்க. ஓகே பார்க்கலாம் யார் ஜெயிப்பான்னு. ஓகே கைஸ், ரவுடி ஸ்மோக்கி ப்ரோ M5 ஒன் டேப் பிளேயர். ஓகே டெவில் டேட் 2. அங்கே பார்த்தீங்கன்னா டார்க் ஜான், டார்க் மாஸ்டர், டார்க் ப்ரூஸ், டார்க் ஷேன். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம் யார் வின் ஆக போகிறான்னு. கமான் லெட்ஸ் கோ. எல்லாம் வெயிட் பண்ணுறாரு. ப்ரூஸ் ப்ரோ மேலே யார் மேலே. ஓகே இதில் டெவில் டேட் 2 போட்டு குத்துன்னு குத்திடுவாங்க போல் மேலே போய். எஸ், டெவில் டேட் 2 கதை சொல்லிட்டு போங்க. ஓகே நல்ல ட்ரை. அவங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போகலாம். டார்ச் போங்க, ஓடு ஸ்மோக்கி ஸ்மோக்கியில் இருக்காங்க. ஓகே பாருங்க. ஓகே ஸ்மோக்கி ப்ரோ என்ன பண்ணலாம். இந்த மேட்ச்சில் ஒன் டேப்பே போடல. மேட்ச் அவ்வளோ சீரியஸாக போகல. ஓகே ப்ரூஸ் ப்ரோவை முடிச்சிட்டாங்க. ஸ்மோக்கி ப்ரோ போடு. ஓகே இந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க, M187 தான் எடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்மோக்கி ப்ரோ M187 கிங்க். இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் டெசர்ட்டிகள் எடுக்காங்க. ஓகே பார்க்கலாம். நிறையா ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே ஸ்மோக்கி ப்ரோ போனீங்க. ஓகே ஜான் சைடில் ஆடுறாங்க, ஃப்ரண்ட்டில் ப்ரூஸ் ப்ரோ ஆடுறாங்க. ஜான் ஃபஸ்ட்டு ஹிட்டு ஸ்மோக்கி ப்ரோக்கு கொடுத்துருக்கு. ஓகே அரே யார் என்ன நடக்குதுங்க. ஓகே மாஸ்டர் ப்ரோ ஏறி வராங்க. ஜான் ஓவராக ஏற்றாங்க. ஓகே ஜான் ஓட்டேன். ஓ யார்ப்பா அது குளோவால் போட்டது. எங்கள் டெவில் நேக்குன்னு இருக்காங்க. ஓடு. ஓகே எப்போ பார்த்தாலும் ஸ்மோக்கி ப்ரோ கமான் யூ கேன் டூ இட் ப்ரோ. பட் இந்த மேட்சில் ஸ்மோக்கி ப்ரோவை சந்தில் வச்சு சங்கீதம் பாடி விட்டுருவார். ஓகே ஒன் டேப் இல்லை. யார் இப்போ இடையில வருவா, யாராச்சும் வாங்கப்பா. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகலை. அரே யார். ஓகே ப்ரூஸ் ப்ரோ நாக்காக போகிறாங்க. ப்ரூஸ் மாஸ்டர் டார்க் ஷேன். ஒய்யா டார்க் ஷேன் நீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி மட்டும்தான் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே எல்லோரும் வந்துட்டாங்க. ஓகே என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஓகே பார்க்கலாம். அவ்வளோதான் ஸ்மோக்கி ப்ரோக்கு கதை தீர்ந்து. ஜான் வேறு லெவல். ஓகே இந்த தடவை என்னாச்சு தெரியல. டெவில் ஸ்குவாட் கொஞ்சம் தரமான சம்பவமாக விளையாடாமல் பையன் தான் விளையாடுறாங்க. ஓகே பார்க்கலாம். நிறைய நேரம் இருக்குது. இன்னும் எத்தனை மேட்ச், 6 மேட்ச் இருக்குது. டார்க் ஸ்குவாட் இந்த தடவை ஏதோ கண்டிப்பாக ஒரு வெறியோடு தான் இருக்காங்க. கண்டிப்பாக டெவில் ஸ்குவாட் அந்த டீமை கிடைக்கணும். மோஸ்ட்லி இனிமேல் அந்த ரவுடி ஸ்மோக்கி ப்ரோவோட நல்லா இது நம்ம விளையாடி காட்டணும், நம்மளும் பெரிய பிளேயர்ஸ் தான் சொல்லிட்டு காட்டக்கு இந்த மேட்ச் கேட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓகே 2 டீமும் நல்லா பெஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே பார்க்கலாம். ரவுடி ஸ்மோக்கி ப்ரோ ஃப்ரெண்டில் ஏறுறாங்க. ஓகே இந்த மேட்ச் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகும். எப்போ பார்த்தாலும் ரவுடி ஸ்மோக்கி ப்ரோ தான் ஃபஸ்ட்டு ஹிட் வாங்குறாரு எல்லாரும் கையிலேருந்தும். ஆனால் ரவுடி ஸ்மோக்கி ப்ரோ தான் பாதி அடியும் கொடுக்குறாரு. ஓகே வேறு யார் என்ன நடக்கும் இங்கே. யா
இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சான் இங்கே வந்துடுவாங்க. 2 இருக்க க்ளோவாலும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்மோக்கி ப்ரோக்கும் சான் ப்ரோக்கும் நான் வந்துட்டாங்க. எஸ் வந்துட்டாங்க. ஓகே நாக் பண்ணுறாங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் ப்ரோ அது கிடையாது வந்துட்டாங்க. இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா ஸ்மோக்கி ப்ரோ வேறு லெவல். இங்கே பார்த்தா டெவில் டேட் 1 வந்தாங்க. அவங்க நாக் இது ஜானி நாக் பண்ணிட்டாங்க. ஸ்மோக்கி ப்ரோ யாரோ கில் எடுத்தாங்க. பக்கம் சான் அண்ட் ப்ரூஸ் ப்ரோ மட்டும்தான் இருக்காங்க. ப்ரூஸ் ப்ரோ சோனில் மாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சான் ப்ரோ தப்பிச்சாங்க. சான் ப்ரோவை முடிச்சிட்டாங்க சான் ப்ரோவை முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் ப்ரோ எலிமினேட் ஆயிடுவாங்க. ஆமாம் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஓகே ரவுடி ஸ்மோக்கி ப்ரோ என்ன செய்கிறாங்க? M187 தேடி போனாங்க. பட் யாரும் M187 எடுக்காத காரணத்தினால ரவுடி ஸ்மோக்கி ப்ரோக்கு M187 கிடைக்கவில்லை. டெவில் டேட் 2 என்னப்பா பண்ணுற ஒழுங்கால் அடுப்பா முட்டை கில்லு என்னத்துக்கு. அங்கே ஜான் பார்த்தீங்கன்னா 3 கில்ஸ் எடுத்துருக்காங்க. இங்கே டெவில் டேட் 3 பார்த்தீங்கன்னா 3 கில்ஸ் எடுத்துருக்காங்க. ரவுடி ஸ்மோக்கி ப்ரோ ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் இன்னும் ஃபார்ம் ஆக விட மாட்டிருக்காங்க டார்க் ஸ்குவாட். அதுக்கு முன்னாடி போட்டுறாதுங்க. ஓகே பார்க்கலாம். டெவில் டேட் 3 ஸ்மோக்கி ப்ரோ சேர்ந்தே போகிறாங்க. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா ஸ்மோக்கி ப்ரோவை ஸ்பெக்டேட் பண்ணுவோம். ரொம்ப எப்படி சொல்ல ரேராக ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நல்லா அழகாக ப்ளே பண்ணுறாங்க. பட் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ப்ரோக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமலே எதுவும் பண்ண விட மாட்டாங்க. டார்க் ஸ்குவாடு வேறு லெவலில் இது பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. டிஃபென்ஸு என்னதும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா வெயிட் பண்ணி பிளான் பண்ணி அடிக்கிறாங்கப்பா டார்க் ஸ்குவாடு. வேறு இங்கே பார்த்தீங்க ஓகே டெவில் டேட் 2 ஜானை முடிச்சிட்டாங்க. பட்டு ஸ்மோக்கி ப்ரோ வந்து காப்பாற்றுறாங்க. ஓகே காப்பாற்றிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜானே ரிவே பண்ணிகிட்ருப்பாங்க. எஸ் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லையோ இல்லை. ஓகே இது கில் பண்ணி விட்டுருங்கப்பா ஜானை. ஓகே பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரூஸ் ப்ரோ இந்த இங்கே சான் ப்ரோ. ஓகே சான் ப்ரோ முடிங்க. அவ்வளோந்தான். சான் ப்ரோ நாக்கு சுற்றி குளோல் போட்டு எமோட்டா அவ்வளோந்தாங்க எமோட்டு. ஸ்மோக்கி ப்ரோ அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. வெளியே மாஸ்டர் ப்ரோ இருக்காங்க. வெயிட் பண்ணுறாங்க ஸ்மோக்கி ப்ரோக்காக. டெவில் டேட் 2 கீழே போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க ஆப்போனன்ட் டீமில். இல்லை முடிஞ்சு ஜெயித்துட்டாங்க. ஓகே நைஸ். ஸ்மோக்கி ப்ரோ வேறு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். 5 கீழே எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவில் டேட் 2 ஃபார்முக்கு வந்துட்டாங்க. 3 கில்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகே கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இந்த தடவை டார்க் ஸ்குவாட் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ப்ரோ அதாவது டெவில் டேட் 2 3 மேட்ச் வான் பண்ணியிருக்காங்க. இங்கே மெக்கானிக்கல் பற்றி எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஜான் ப்ரோ. ஓகே இப்போ இந்த மேட்ச் இதுவும் நடக்க போகிறது. ஓகே பார்க்கலாம். போடு ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் ஏறுறாங்க. கண்டிப்பாக டார்க் ஸ்குவாட் சொல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு ஒரு பிளானிங்கோடு தான் பண்ணுறாங்க. நல்லா ட்ரை பண்ணுறாங்க. பஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக போன மேட்ச்சை வின் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே போன மேட்ச் ஜான் வெயிட் பண்ண மாதிரி அங்கே டெவில் டேட் 2 வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸ்மோக்கி ப்ரோ டெசர்ட் ஈகிள் வச்சிட்ருக்காங்க. டெசர்ட் ஈகிள் ஓகே அங்கே ப்ரூஸ் ப்ரோ மாட்டிக்கிட்டாங்க டெவில் டேட் 2 கிட்டேயும் ஸ்மோக்கி கிட்டேயும். ஓகே நல்லா ட்ரை பண்ணுவாங்க தப்பிக்கு. பட் முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களான்னு பார்க்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கிடையில் மாஸ்டர் ப்ரோ சான் ப்ரோ யாரோ ஒரு ஆள் வந்துட்டாங்க. மாஸ்டர் ப்ரோ வந்து போடு ஒரே ஒரு அடி தான் மாஸ்டர் ப்ரூஸ் ப்ரோ முடிச்சிட்டாங்க. ஓகே மெடிக்கெட் போடுங்க ப்ரோ. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமில் ஜான் மட்டும்தான் இருக்காங்க. ஜானும் இல்லை ஜானும் மாஸ்டர் ப்ரோ மட்டும்தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ப்ரோ மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ப்ரோ என்ன வராங்க. நைஸ் வேறு பாருங்களேன் ஸ்மோக்கி ப்ரோ எதுக்கு ஸ்மோக்கி ப்ரோ கண்டு எல்லோரும் இது ஆகுறாங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோந்தான் அடிக்கிறது அவ்வளோ ஹெட்லேயே விழுது. முடிஞ்சு ஸ்மோக்கி ப்ரோக்கு கதை முடிஞ்சு. அவங்க மாட்டிக்கிட்டாங்க. க்ளோவால் கொஞ்சம் சைடில் போட்டு நினச்சி கேப் ஓடி போயிடலான்னு நினச்சாங்க. சிரிச்சிட்டேடா ஜான் சிரிடா. ஜானும் கடுப்பேற்றுறாங்க ஸ்மோக்கி ப்ரோ அந்த கடுப்பில் அடிக்கிறாங்க. என்ன நடக்க போகிறதோ ஐயோ. ஓகே டார்க் ஸ்குவாட் இன்னொரு மேட்ச் வெற்றிகரமாக ஜெயித்துள்ளார்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஜானும் ஸ்மோக்கியும் ஒரே சமமான பிளேயிங் தான். 6 கில் ஸ்மோக்கி ப்ரோக்கு அளவுக்கு ஜானும் அங்கே விளையாடுறாங்க, இங்கே ஜானுக்கு அளவுக்கு ஸ்மோக்கி ப்ரோ விளையாடுறாங்க. ஓகே பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா டாஸ் ஸ்கோரில் ஜான் தான் வேறு அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக டீமை ஜெயித்து கொடுக்கணும்னு உள்ள இதில் தான் பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே பார்க்கலாம் ஸ்மோக்கி ப்ரோ என்ன பண்ண போகிறாங்க ஜானுக்கு இல்லை, அதே மாதிரி ஜானும் ஸ்மோக்கி ப்ரோக்கு இதாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். ஓகே ஜான் கமான். இங்கே பார்த்தீங்கன்னா டெவில் டெட் 3 இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன செஞ்ச தப்பு என்னன்னா, அவங்க கரெக்டாக வரஞ்சமே அடிச்சிருந்தா டெவில் டெட் கண்டிப்பாக ஜானை போட்டிருக்கலாம். பட் வெயிட் பண்ணது ஓவராக வெயிட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஸ்மோக்கி ப்ரோ ஓகே கமான் ஸ்மோக்கி ப்ரோ ஜான் இருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்களேன் வேறு லெவலுங்க. ஆனால் மாஸ்டர் ப்ரோ உள்ள வந்து மாட்டிக்கிட்டார் தான் சொல்லணும். ஸ்மோக்கி ப்ரோ க்ளோவால் போட்டதில் அவங்க வேணுன்னு போட்டாங்களான்னு தெரில, ஆனால் க்ளோவால் போட்டதில் மாஸ்டர் ப்ரோ உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஜான் வெளியே இருந்து அடிச்சுட்டு இருக்கேன். இங்கே ப்ரூஸ் ப்ரோ ஏறிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கா, டெவில் டெட் 2 அண்ட் ஸ்மோக்கி ப்ரோ மட்டும்தான் இருக்காங்க. அங்கே 2 vs 2 மேட்ச் நடக்குது. ஓகே பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறான்னு. இங்கே டெவில் டெட் 2 வெளியே இருக்காங்க. ஓகே ஸ்மோக்கி ப்ரோ தப்பிச்சிட்டாங்க. இங்கே பார்ப்போம் கைஸ், கண்டிப்பாக இந்த மேட்ச் இங்கே ஜான் நாக் பண்ணிட்டாங்க. டெவில் டெட் 2 ஜான் நாக் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரூஸ் ப்ரோ மட்டும்தான் இருக்காங்க. ஓ மை காட், இங்கே பாருங்களேன் ஸ்மோக்கி ப்ரோ மாதிரி ப்ரூஸ் ப்ரோ இங்கே ஸ்மோக்கி ப்ரோ நாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸ்மோக்கி ப்ரோ முடிச்சிட்டாங்க. ஓகே டெவில் டெட் 2 என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். வின் பண்ணி விட்றாங்களான்னு பார்க்கலாம். கமான் ஸ்மோக்கி நைஸ், வேறு லெவலில் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஓகே ஆர் அப்பா தப்பிச்சிட்டாங்க. முடிஞ்சு ப்ரூஸ் ப்ரோ மாட்டிக்கிட்டாங்க, சோன்லாம் மாட்டிக்கிட்டாங்க. டெவில் டெட் 2 வேறு லெவலில் பிளான் பண்ணி ஸ்மோனில் மாட்ட விட்டுட்டாங்க. போடு சம்பக்க செல்லோ வேறு யார். நைஸ் கேம் பிளே டெவில் டெட் 2. இந்த மேட்ச் சீரியஸாக விளையாடிருக்காங்க. எல்லா மேட்சும் சீரியஸ் தான், பட் இந்த மேட்ச் கூட கொஞ்சம் இதில் விளையாடிருக்காங்க. 6 kills வந்துட்டு. ஓகே இந்த மேட்சும் 3 kills அடிச்சிருக்காங்க டெவில் டெட் 2. இங்கே ஸ்மோக்கி ப்ரோ 1 kill. ஓகே பார்க்கலாம் மேட்ச் இப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக தொடங்கியிருக்கு. 4 vs 2. ஓகே 2 மேட்ச் டார்க் ஸ்குவாட் ஜெயித்திருக்காங்க, 4 மேட்ச் டெவில் டெட் ஸ்குவாட் ஜெயித்திருக்காங்க. ரிவெஞ்ச் மேட்ச் செகண்ட் ரிவெஞ்ச் மேட்ச் நல்லா போச்சு. இந்த மேட்ச் கண்டிப்பாக சீரியஸாக போகும் கைஸ். இனி தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வரைய போகுது. ஸ்மோக்கி ப்ரோ ஏறிட்டாங்க, பட் லாங் MP40 வச்சு என்ன ஓகே ப்ரூஸ் ப்ரோ ஏறுறாங்க, பட் அடிக்க முடியவில்லை. ஓகே டெவில் டெட் 2 எங்கே சாண்ட்ரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சாண்ட்ரோ, எஸ் சாண்ட்ரோ வர்சஸ் ஸ்மோக்கி ப்ரோ யார் வின் பண்ண போகிறான்னு பார்ப்போம். இங்கே அதுக்கடையில் ஜான் இருக்காங்க. ஜான் எங்கே டெவில் டெட் 2 ஹெட்டில் போட்டாச்சு டெவில் டெட் 2 ஜானுக்கு. ஓகே ஜான் சுற்றி க்ளோவால் போட லைட்டாக இது கண்டிப்பாக ஸ்ட்ரகிளில் இருக்குன்னு கண்டிப்பாக வராது. ஓகே அங்கே யார் உடச்சிட்டே இருக்காங்க, க்ளோவால் உடச்சி கண்டிப்பாக ஜானை வெடிக்கெட் போடக்கூடாதுன்னு தான் இருந்தாங்க. ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ப்ரோ யார் முடிச்சிருக்காங்க, நாக் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரூஸ் ப்ரோ நாக் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெவில் டெட் 2 ஸ்மோக்கியை முடிஞ்சே அப்போ போதுமே டார்க் ஸ்குவாட் இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக. ஓகே கைஸ் பார்க்கலாம், டெவில் டெட் 1 and 3 இருக்காங்க, கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. கமான் டெவில் டெட் 1 and 2 அண்ணா. ஓ மை காட் பேக் லோடி வந்து மாஸ்டர் அடிச்சிட்டாங்க வேறு லெவலில். ஓகே இங்கே டெவில் டெட் 3 மட்டும்தான் இருக்காங்க, கண்டிப்பாக முடியாது. பட் ஜான் நாக் பண்ணாங்க, க்ளோவால் விழலை ஃபஸ்ட்டே. ஓகே காய்ஸ் கமான் ஜானை காப்பாற்றுக்குன்னு எத்தனை பேர் நான் பாருங்களேன், மாஸ்டர் ப்ரோ ப்ரூஸ் ப்ரோ எல்லோரும் ஜானை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி காப்பாற்றிருக்காங்க. டெவில் டெட் 3 பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்னு. அங்கே டெவில் டெட் 3 கமான் என்ன பண்ணுறீங்கோ, முடிச்சிட்டாங்களா, மாட்டிட்டாங்க, எல்லோரும் சுற்றி போட்டு அடிச்சிட்டாங்க. முக்கில் வச்சு குத்தி முக்கு சந்தில் போட்டு அடி நடிச்சிட்டாங்க. சரி பார்க்கலாம்.
மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போக தொடங்கிட்டு 3-4. ஓகே நைஸ், கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, கம்பேக் வராங்க. ஸ்மோக்கி ப்ரோ கடுப்பாயிட்டாங்க போல். டெவில் டேட் 2 கமான். ப்ரூஸ் ப்ரோ பாருங்களேன், ஸ்மோக்கி ப்ரோ கலக்கு வந்தாச்சு. ஷார்ட் ரேஞ்ச் 2 கிங்க அடிங்கப்பா. டெவில் டேட் 2 ஜானி கலவுக்கு வந்திருக்காங்க. ஓகே பார்க்கலாம். இங்கே டெவில் டேட் 1 மட்டும்தான், என்னன்னே தெரில. கில்லே இல்லாமல் ஒரே கில்ல, ஒன்லி 1 கில்ல இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரில. ஓகே பார்ப்போம். இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக டெவில் டேட் 1 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். பாருங்களேன், நான் பார்ப்பேன் என்ன ஆச்சு டெவில் டேட் 1க்கு. அங்கே பார்த்தீங்கன்னா டேமேஜே கம்மி தான், 1300 டேமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்போ ஏதாச்சும் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக அது பெரிய மேட்ச் தான் இது. அதனால் ஏதாச்சும் நடத்தி ஆகணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் ப்ரோவில் போயிட்டாங்க. ஓகே ஸ்மோக்கி ப்ரோ ஜான் அடிக்கக்குனே போகிறாங்க. பட் என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியல. ப்ரூஸ் ப்ரோ அது. ஓகே அது ப்ரூஸ் ப்ரோ தான். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்னு. ஓ மை காட், ப்ரூஸ் ப்ரோ முடிங்கப்பா. ஸ்மோக்கி ப்ரோ யார் ப்ரூஸ் ப்ரோ வெயிட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் மிஸ் ஒரு அடி பட்டுட்டு அங்கே பார்த்து டெவில் டேட் 2 வந்துட்டாங்க. பட்டு அதுக்கு முன்னாடி ஸ்மோக்கி ப்ரோ ப்ரூஸ் ப்ரோ முடித்து விட்டார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சான் ப்ரோ வந்துட்டாங்க. என்ன நடக்குது இங்கே? ஜான் ஏறுறாங்க. டெவில் டேட் இந்த மேட்ச்சில் ஜெயித்திருக்கலாம் டெவில் டேட் ஸ்குவாட். பட் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ப்ரோ க்ளோவால் கிடையில் மாட்டி விடுவார்கள். இங்கே அதான் நடக்க போகிறது. இன்னும் மாட்டியாச்சு. இப்போ கூட இதை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு இங்கே வரச்சமையும் டெவில் டேட் 1க்கு அனுப்பலாம் தான் மாட்டிட்டாங்க. ஸ்மோக்கி ப்ரோ க்ளோவால் கிடையில் மாட்டிட்டாங்க. அவ்வளோ தான் முடிஞ்சு. டெவில் டேட் டார்க் ஸ்குவாட் வின் பண்ணி விட்டாங்க. டெவில் டேட் ஸ்குவாட் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஓ மை காட், இட்ஸ் நாட் குட் யா. ஓகே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் ப்ரோ ஜான் ப்ரோன்னு தான் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மாஸ்டர் ப்ரோவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக செய்யணும். இங்கே பார்த்தீங்கன்னா டெவில் டேட் 1 தான் அப்படியே இருக்காங்க. யா கரெக்ட், டெவில் டேட் 1 மேட்சுன்னு தெரில. ஓகே பார்க்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பாக நல்லா இப்போ தான் சீரியஸாக இப்போ தொடங்குது தான் சொல்லுவேன். ஏன்னா 4-4. யா கமான் ஸ்மோக்கி ப்ரோ. வேறு யார் கமான், யாராச்சும் ஒரு ஆள் ஜெயிங்கப்பா. 24 நிமிஷம் மேட்ச்சு, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐயோ இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். லைக் பண்ணுங்கள் இந்த மேட்ச்சுக்கு வேண்டி. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் ப்ரோ ஸ்மோக்கி ப்ரோவை கதம் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு ப்ரூஸ் ப்ரோ முடிச்சிட்டாங்க ஸ்மோக்கி ப்ரோவை. முடிஞ்சு இங்கே பார்த்தீங்க என்ன நடக்குது இங்கே. அவ்வளோதான். டெவில் டேட் 1 ஒரு கில் எடுத்தாங்க. பட் அவங்க முடிச்சிட்டாங்க. சான் ப்ரோ முடித்தாங்க. அதுக்கடையில் இங்கே என்ன நடக்குதுப்பா? இங்கே என்ன நடக்குது? இந்த மேட்ச் டக்குன்னு முடிஞ்சிட்டு ஸ்மோக்கி ப்ரோவை போட்ட காரணத்தினால் இந்த மேட்ச் டக்குன்னு முடிந்து விட்டது. ஓகே ஏன்னா ஸ்மோக்கி ப்ரோ தான் நல்லா ஆட்டம் காட்டுவாங்க டார்க் ஸ்குவாடுக்கு. ஆமானியா ஜான், யூ கேன் டூ இட். ஸ்மோக்கி யூ கேன் ஆல்சோ டூ இட் யா. டெவில் டேட் 1 யூ கேன் டூ இட் ப்ரோ. கமான் ப்ரோ, அடிங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படியே இருக்குதுங்க? 2 கில் வச்சுருந்தா என்ன ப்ரோ இது அர்த்தம்? போடு. 2 கில் சொன்ன சிரிக்கிறார் ஜானு. உடனே டெவில் டேட் 1க்கு வெறி வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். நான் நம்மளால டீம் தோக்கூடாதா சொல்லிட்டு ஏறி போகிறார்கள். ஏன்னா லீடில் இருந்தவங்க இதாகிட்டாங்க பார்த்தீங்களா. டெவில் டேட் ஸ்குவாட் லீடில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் ப்ரூஸ் ப்ரோ ஸ்மோக்கி ப்ரோ வச்சு செய்ய போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ப்ரோவில் வந்தாங்க. பட் அண்ணா முடிந்தது ஸ்மோக்கி ப்ரோயின் கதை. திருப்பி சொல்ல மாட்டேன். டெவில் டேட் 2 போய் ஸ்மோக்கி ப்ரோவை காப்பாற்ற போன இடத்துல டெவில் டேட் 2 செத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு உயிர் போயாச்சும். இங்கே டெவில் டேட் ஸ்மோக்கி ப்ரோ காப்பாற்ற நினச்சதுங்க ஸ்மோக்கி ப்ரோ உயிரையும் ப்ரூஸ் ப்ரோ எடுத்துட்டாங்க. ஸ்மோக்கிக்கு ஆப்போனண்டாட்டு ப்ரூஸ் ப்ரோ இருக்காங்க தெரியாமல் போனது டெவில் டேட் ஸ்குவாடுக்கு.
இங்கே பார்த்தீங்க டெவில் டேட் 1 இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். அங்கே 3 பேர் இருக்காங்க. அங்கே ஜானை முடிச்சாச்சு. மாஸ்டர் ப்ரோவை முடிச்சாச்சு. ஏடபிள்யூ வச்சுருந்த மாஸ்டர் ப்ரோவை முடிச்சிட்டாங்க. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ப்ரூஸ் ப்ரோ இருக்காங்க பார்த்தீங்களா, போதும் மறையார் அங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான் உண்டு. ப்ரூஸ் ப்ரோ வந்தாங்க, நாக் பண்ணாங்க. பட் குளோவால் ஸ்லோவாக போட்ட காரணத்தினால் முடிஞ்சு விட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா டெவில் டேட் 3 மாட்டி விட்டார்கள் குளோவாலுக்கு இடையில. ஓகே, தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்களா வரமாட்டாங்களா? வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ப்ரூஸ் ப்ரோ வெயிட் பண்ணுறாங்க. இங்கே சான் ப்ரோ வந்துட்டாங்க. சான் ப்ரோக்கு குளோவால் கடல் ஆமாம் வெளியே வந்துட்டாங்க. பட் வந்ததும் மாட்டிக்கிட்டாங்க. சானுக்கு கண்டை மாட்டிக்கிட்டாங்க. முடிச்சிட்டாங்க சான் ப்ரோ. ஓகே, யார் இங்கே என்ன நடக்குது? டெவில் டேட் ஸ்குவாட் இவ்வளோ நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜஸ்ட் டார்க் ஸ்குவாட் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தொடங்கிட்டாங்க இந்த மேட்ச். இந்த 3ஆம் மேட்ச்லேருந்து வெறி கொண்டு வேங்க மாதிரி ஒத்தையில் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூஸ் ப்ரோ வேறு லெவலில் அடிச்சிருக்காங்க எல்லாரையும் போட்டு 10 கில்லு. ஓகே, கமான் ஸ்மோக்கி ப்ரோ, யூ கேன் டூ இட் யா. இப்படி தான் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்களே ஏதோ செய்கிற மாதிரி தெரியல. டெவில் டேட் ஸ்குவாட் கமான், இந்த தடவை வெற்றி பெறுங்கள் யா. வெற்றி பெற்றால் தான் நீங்கள் அடுத்த மேட்சுக்கு போக முடியும். இல்லாவிட்டால் தோல்வியை ஒட்டுக்கொள்ளுங்கள் ஐயா, தோல்வியை ஒட்டுக்கொள்ளுங்கள். எம்மோனேட்டிட் 7ஆக இருந்தால் ஜானை முடிச்சாச்சு. பட் இங்கே பாருங்கள், ஜானை காப்பாற்றுக்கு எத்தனை பேர். ஆனால் ஜானை காப்பாற்றுறாங்க, ஆனால் விட மாட்டாங்க நம்ம ஸ்மோக்கி ப்ரோ. பட் பாருங்கள், லைஃபே போட மாட்டார். ஸ்மோக்கி ப்ரோட்ட பிடிச்சதே எனக்கு தான் பாருங்கள், நான் லைஃபே போடாமல் அடிக்கிறது. பட் என்னச்சு லைஃபு போட்டிருந்தாலும் அவ்வளோச்சி ஏதாவது பண்ணியிருக்கலாம். லைஃபு போடாமல் ஜானையும் காப்பாற்றி டெவில் டேட் 2 நான் இருக்கேன் ஸ்மோக்கி ப்ரோ, உங்களை காப்பாற்ற நான் வாரேன் சொல்லிட்டு காப்பாற்றி விட்டுட்டாங்க. ஜானை காப்பாற்றி விட்டது தான் அங்கே இதாக போச்சு. பட் எது ஒன்றும் செய்ய முடியாது ஜானால். ஏன்னா இங்கே ஆப்லாண்ட் ரவுடி ஸ்மோக்கி ப்ரோ இருக்காங்க. சோலோ வர்சஸ் போட்டால் கண்டிப்பாக இது பண்ண வாய்ப்புன்னு. பட் இல்லாட்டாலும் இங்கே 4 vs 1 கண்டிப்பாக 4 vs 1 மேட்ச் நல்லா சீரியஸாக போகணுன்னு இருந்தது. பட் ஜானை முடிச்சு விட்டுட்டாங்க, சங்கீதம் பாடி விட்டாங்க டெவில் டேட் 1. இங்கே பாருங்களேன், டெவில் டேட் 1 நான் விளையாடவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. 7 கில் ஒரே மேட்ச்சில், வேறு லெவல். 7 கில் ஒரே மேட்ச்னு சொல்ல முடியாது. இந்த போன மேட்ச் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க டெவில் டேட் 1. வந்தாச்சு பாருங்கள், கம்பேக் அடிக்கலாம். பட் இந்த மேட்ச் வேறு லெவலில் போகும். பட் காய்ஸ் எப்படி நடந்துச்சுன்னே தெரில. ஆனால் லாஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் காய்ஸ். நீங்கள் அதுக்குன்னே ரவுடி ஸ்மோக்கிக்கு வேண்டி எங்கள் சேனல் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணி ஆகணும் பார்க்குறவங்க. ஏன்னா லாஸ்ட் இந்த மேட்ச் தான் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்னா எப்படி சொல்கிற. ஸ்மோக்கி ப்ரோ பாருங்களேன், அந்த தில்லி யாருக்கும் வராது இந்த ஸ்மோக்கி ப்ரோ மாதிரி. அந்த எப்படி சொல்லலாம், 1 லைஃப் அதாவது 10 ஹெச்பிக்கு உள்ளதாக இருக்கும். அந்த ஹெச்பி வச்சுட்டு என்னமா கூத்து பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். ஆனால் பட் நல்லா ட்ரை பண்ணாங்க, அவ்வளோதான் உண்டு. ஓகே, ப்ரூஸ் ப்ரோ காலி பண்ணியாச்சு. காப்பாற்றிட்டாங்களா? ஓகே, இல்லை அதுக்கு முன்னாடி காப்பாற்ற வர முன்னாடி முடிச்சிட்டாங்க மாஸ்டர் ப்ரோ. ஓகே, மாஸ்டர் ப்ரோ காப்பாற்ற வந்தாங்க, ட்ரை பண்ணாங்க. ஸ்மோக்கி ப்ரோ நல்ல வெறியில் விளையாடினாங்க இந்த மேட்ச். ஏன்னா தோத்தா கண்டிப்பாக இதாயிரம் தெரியும். எல்லோரும் உள்ளே ஏறிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெவில் டேட் 1 முடிச்சிட்டாங்க. ஓகே, கமான். இங்கே என்ன நடக்க போகிறதுன்னு தெரியவில்லை. ஓகே, பாருங்களேன் இந்த மேட்ச்சில் இதான் காய்ஸ் வேறு லெவலில் போகும். அவ்வளோதான் முடிஞ்சு. டெவில் டேட் 2வும் இருக்காங்க, ஸ்மோக்கி ப்ரோ இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இங்கே பார்க்கலாம், ஸ்மோக்கை போட்டாச்சு, அந்த செல்லு ஏறிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா ஜான் இருக்கான். ஓகே, ஜானும் ஸ்ட்ரைட்டாக ஏறுறான். ஓகே, ஸ்மோக்கை போட்டதில் டெவில் டேட் 1 அவுட் ஆக போகிறான். அங்கே ஆப்போனன்ட் சைடில் ஏறிட்டாங்க டெவில் டேட் 2 கிட்ட. அவன் டெவில் டேட் 2 சரியாக கவனிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கி ப்ரோக்கு டவுட்டாக இருக்கேன், எங்கே இருக்கான்னு தெரில. நான் வந்தாங்க பார்த்தீங்களா, பேக்கில் ஒருத்தர் இருக்கான் டெவில் டேட் 2. ஓகே, பார்க்கலாம். இப்போ டெவில் டேட் 2 நாக் ஆயிடுவாங்க. எஸ், நாக் முடிஞ்சு. நான் நினச்ச மேட்ச் முடிஞ்சுதியா கண்டிப்பாக சொல்ல வேண்டியது. இப்போ பார்த்தீங்களா ஹெட்லேயே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், மாஸ்டர் ப்ரோ நாக்கு, மாஸ்டர் ப்ரோ போட்டாச்சு. இங்கே பாருங்களேன் 15 ஹெச்பி தான், அவ்வளோதான். ஜானு நாக்கு. ப்ரூஸ் ப்ரோ வேறு லெவலில் ஒரே ஒரு அடி தான் அடிப்பாங்க. இவங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி மெடிக்கேட் போட்டு அடிச்சு கண்டிப்பாக ஜெயித்துருங்க. பட் தோற்று விட்டார்கள். ஓகே, see you, love you my guys. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோ உங்களை காட்டுக்கு இருக்கேன். டாக் கன் வின் பண்ணிட்டேன்.